அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லண்டன்ல இருந்துகிட்டே நம்மளுடைய தமிழக பழைய முதலமைச்சர் சில வேலைகள் சித்து விளையாட்டுகள் பண்றாரு. இத பத்தி நம்ம விரிவா பேசுவோம். வைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர்கள் தூத்துக்குடி ஏரல்ல ஒரு மிகப்பெரிய பேட்டி குடுத்துருக்காரு. அவருடைய அலுவலகத்தில ஆடியோ ரிலீஸோட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குதிரை பேரம் நடந்தது அப்படின்றத பெரிய அளவுல சர்ச்சைய ஏற்படுத்தியிருக்கு அந்த ஒரு ஆடியோ. அத பத்தி நம்ம விரிவா பேசுவோம். இன்னைக்கு நேத்து நம்மளுடைய தமிழக அரச பார்த்து திமுக கேட்ட கேள்வி, "வெட்கமா இல்லையா?" அப்படின்ற கேள்வி. அந்த ஒரு கேள்விக்கு மிகப்பெரிய பதில் திமுகவ பார்த்து நம்மளும் வெட்கமா இல்லையா அப்படின்லாம் பதில் குடுத்துருக்கோம். அதோட முழு பின்னணி இன்னைக்கு நம்ம தெளிவா பேசப் போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனலோட வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு ஒரு லைக்க பண்ணிருங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்ல நம்மளுடைய வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நேத்துலருந்து பரபரப்பா போய்க்கிட்டு இருக்கிற அந்த குதிரை பேரம் விஷயத்துல திடீர்னு வந்த ஒரு ஆடியோ. இன்னைக்கு வைகுண்டம் எம்எல்ஏ அவர்கள் சரவணன் அவர்களுக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு தீங்கு, அதாவது அவங்க அவங்க அவருக்கு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய சதி அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா, இதுக்கு முன்னால அவர் மேல ஒரு மிகப்பெரிய புகார். நம்மளும் அத பத்தி அந்த புகார பத்தி பேசியிருப்போம். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இன்னைக்கு தாவேகா எம்எல்ஏ அப்படின்றதுக்கு கூட இல்லாம, தமிழக வெற்றி கழக தொண்டர்களே கூட அவருக்கு எதிரா பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அதுக்கு காரணம் ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டுக்கு போறாங்க. யார்ட்ட? 2 பேர் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் 2 பேரு தன்னை பாலியல் ரீதியா சீண்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ கிட்ட போகும்போது, அந்த எம்எல்ஏ அவர்கள் அப்படிங்களாமா, சரிம்மா நம்ம பேசுவோமான்னு சொல்லிட்டு பிரச்சனைய மூடி மறைக்க பார்த்தார் அப்படின்றது அவர் மேல குடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டா இருந்துச்சு. அப்போ ஒரு என்னடா இது, தண்டனை வாங்கி குடுக்குறவரே இந்த மாரி பேசுறாரு அப்படின்னும்போது, இது நம்மளுக்கு ஒரு சர்ச்சைய ஏற்படுத்துற மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பின்னணிய அலசி ஆராயும்போது, அதுக்கப்புறம் தான் அந்த பொம்பளையோட முழு விவரமும் நமக்கு தெரிஞ்சுச்சு. ஆல்ரெடி அந்த 2 நிர்வாகிகளோடயும் மிகப்பெரிய பழக்கத்துல இருந்தவங்க. பண குடுக்கல் வாங்கல்ல, அதாவது இந்த தவணைக்கு குடுக்கறது, வாங்குறது, வட்டிக்கு வாங்குறது, இந்த மாரி இருக்கும்போது, அவங்களும் ஒரு கட்சிக்குள்ள ஒரு ஆளா இருந்திருக்காங்க. இது நீண்ட நாள் பழக்கம் அப்படின்றதும், எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்கு அப்படின்றதும், இதனால தான் சமரசத்துக்கு அவர் பேசினாரு. "என்னம்மா இவ்வளோ நாள் பழகிக்கிட்டு நீங்க இந்த மாரி பண்ணியிருக்கீங்களேம்மான்னு" சொல்லிட்டு, அந்த ஒரு பெண்ணோட நல்லதுக்காக தான் இது வெளியில வேண்டாம் அப்படின்றதுக்காக பேச போனவர, இந்த திமுக செம அழகா திசை திருப்பி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல சர்ச்சையா பேசப்பட்டார் இந்த வைகுண்டம் எம்எல்ஏ. ஏன் பதவி விலகணும்? உதயநிதிலாம் அவ்வளோ தூரம் சப்பக்கட்டு கட்டுனாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எம்எல்ஏ அவர்கள் மிகப்பெரிய விஷயத்த வெளியில சொல்லியிருக்காரு. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு கூட இருக்கிற பக்கபலமா இருக்கிற 4 பேரு, எனக்கு 50 கோடி ரூபாயிலிருந்து 100 கோடி ரூபாய் நான் தர்றேன் உனக்கு. இந்த தென் மாவட்டத்த பொறுத்தவரைக்கும் திமுக தான் இருக்கணும். நீங்க அப்படியே அப்ஸ்டாண்ட் ஆயிருங்க. உங்களுடைய குடும்பத்த கூட்டிட்டு எங்கேயாவது போயிருங்க. அப்படி ஒருவேளை நீங்க ஒத்துக்கலைன்னா, உங்க குடும்பத்தோட நாங்க முடிச்சுருவோம். நீங்க 2 வீலர்ல போம்போது லாரிய விட்டு ஏத்திருவோம். இந்த மாரி ஏகப்பட்ட தகாத வார்த்தைகளாலும் பேசியிருக்காங்க. மிரட்டல் விடுற தோணியில அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு சொந்தமானவங்க பேசியிருக்காங்க அப்படின்றது தான் அந்த ஆடியோவுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். இது போக அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, என்னைய காவல் விசாரணைக்கு போது என்னை தமிழக வெற்றி கழகத்துல சேர சொல்றாங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுலாம் சொன்னாரு. யாருமே இத நம்பல. அப்ப முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு லண்டன்ல இருந்துகிட்டே இந்த மாரி வேலையெல்லாம் பார்க்குறாரு அப்படின்றது தெளிவா தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமா பகீரா கிளம்ப அறிவாலயத்துக்கு அடிவயிறே கலங்கிருச்சு அப்படின்னே சொல்லணும். இன்னும் நிறைய ஆடியோக்கள், வீடியோக்கள் நிறைய எம்எல்ஏக்கள்ட்ட இருக்கிறது, அமைச்சர் கமலி அவர்கள்ட்ட இருக்கிற விஷயம் வரைக்கும். ஏன்னா இவங்கலாம் காசுக்கு ஏமாந்து வந்துருவாங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழக ஆட்சியில நீங்கலாம் என்னப்பா சம்பாதிச்சிட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை நம்ம ஆசை காட்டினோம்னா வந்துருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு, அவங்க தீய சக்தி மாதிரியே நம்மளே நினச்சிக்கிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. அதனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் இந்த ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய அளவுல ஆக்ஷன் எடுக்க போறார் அப்படின்றதும் அடுத்தடுத்த தகவல். இப்ப பார்த்தீங்கன்னா, அதே போல நேத்து வெட்கமா இல்லையா அப்படின்ற கேள்வி, இத நம்ம கண்டிப்பா கேட்டே ஆகணும் திமுகவ பார்த்து. ஏன்னா, திமுகவுடைய அந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் என்னமோ தொடங்கி வச்சது கலைஞர் அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்தின் போது சும்மா தொடங்கி தாங்க வச்சாரு, செயல்படுத்தலாம் இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆட்சி காலத்துல, அதாவது ஒவ்வொரு ஆட்சி முடிய போம்போது சில நல்ல விஷயங்கள் செய்வாங்கல்ல, அந்த மாரி அழகு 1 நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அழகு அப்படின்னா இவ்வளோ ஒரு தூரத்துல வரும், இவ்வளோ லிட்டர் சுத்திகரிச்சு தருவாங்க. அந்த மாரி ஒவ்வொரு அலகுகளா பிரிச்சிருப்பாங்க. அதுல முதல் அலகுகளை செயல்படுத்துறாரு. அடுத்து ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலம் முடிய போகும்போது அந்த 2024ஆம் ஆண்டு கடைசியில 2வது அலகை தொடங்கி வைக்கிறாரு. கிட்டத்தட்ட 2யுமே சேர்த்து 110 மில்லியன் லிட்டர்கள் குடிநீராக்கி குடுக்க போற ஒரு விஷயம். இப்ப நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கையில எடுத்திருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது கிட்டத்தட்ட 400 கோடி லிட்டர் தண்ணிய குடிநீராக்கும் திட்டம் அப்படின்றது 3வது அலகுக்கான ஒரு திட்டம். இந்த திட்டம் நேத்து தொடங்கி வைக்கப்படுறதுக்காக முழு வீச்சுல செயல்பட்டு நம்மளுடைய முதல்வர் அங்க ஆய்வு பண்ணியிருக்காரு. தண்ணியெல்லாம் கூட குடிச்சு பார்த்தாரு. சைட்ல ஃபோட்டோ பாருங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஒட்டு மொத்தமா ஆய்வு பண்ணிட்டு, அதாவது பேரளவுக்கு ஆய்வு பண்ணிட்டு வெளியில வராம, அந்த தண்ணிய
எப்படி உறிஞ்சுறாங்க, அதை எப்படி நன்னீரா மாத்துறாங்க, எந்த டியூப் வழியா போய் எங்கிட்டு வருது, இதுக்கான முழு ப்ராசஸ் என்ன, இதுக்கு எந்த கம்பெனி மூலியமா செய்றாங்க, இதனால தமிழக அரசுக்கு எவ்வளோ நல்லது கிடைக்கும், இதுக்காக எவ்வளோ நிதி ஒதுக்கணும், எல்லா விஷயங்களையும் வந்து தெள்ள தெளிவா ஆராய்ஞ்சு, அதுக்கான முழு 3D பிரிண்டோடைய படத்தையும் பார்த்து, அதுக்கான வீடியோ சம்மந்தப்பட்ட அனைத்தையும் அங்கேயே உட்காந்து ஆஃபீஸுக்குள்ளேயே பார்த்து, அந்த இடம் முழுக்க சுத்திகரிப்பு அப்படின்றது, தண்ணி குடிக்கிற விஷயம் சுகாதாரமா இருக்கா அப்படின்றத பார்த்து, ஒட்டு மொத்தமா ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்காரு. இது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பெரிய விஷயம் கிடையாதுங்க. இது ரைட் எல்லாருமே பண்ணுன ஒரு விஷயம். ஆனா, இன்னைக்கு மிகப்பெரிய பேசப்படுற விஷயம்னு பார்க்கும்போது, அந்த நெம்மேலி மதுரவாயல இது மாமல்லபுரத்த அடுத்த நெம்மேலியில அங்க ஒரு பெரிய கல்வெட்டு இருக்கும். அந்த உள்ள போறதுக்கு அந்த திட்டத்துக்கு முன்னால ஒரு ஆர்ச் மாரியா போட்ட ஒரு கல்வெட்டு சைடுல பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல பார்த்தீங்கன்னா, அந்த டைல்ஸ பிரிக்கிற மாதிரி படம் நீங்க பார்த்துருக்கலாம். இதுல தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுதான் வந்து இன்னைக்கு திமுக கண்ண உறுத்திருச்சு. ஸ்டிக்கர் ஒட்டுற அதாவது கில்லி படத்துல சொல்ற மாரி எம்எல்ஏ பரந்தாமன் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா? "தம்மா துண்டு பிளேடு மேல வச்சிருக்கியே, உன் மேல நம்பிக்கை வச்சா அது நீ ஜெயிச்சிருப்பன்ற" மாரி, தம்மா துண்டு ஸ்டிக்கர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைன்னு சொல்லி ஒரு படம் ஒரு காமெடியா சொல்லியிருக்காரு. நான் இன்னைக்கு திமுகவ பார்த்து கேட்கிறேன், அதே தம்மா துண்டு ஸ்டிக்கர தான் நீங்க லேப்டாப் பூரா ஒட்டி குடுத்தீங்க. பிள்ளைய பூரா அத கிழிச்சுட்டு திரிஞ்சாய்ங்க. அதே தம்மா துண்டு ஸ்டிக்கர தான் இருக்கிற அனைத்து நலத்திட்ட உதவிகளிலேயும் அந்த முகம் வேற நல்லா இருக்குன்னு அப்பா முகத்த மூஞ்சியையும் வேற, மகன் மூஞ்சியையும் வேற போட்டு எங்களெல்லாம் பார்க்க கண்றாவி ஆக்கி விட்டீங்க. இவ்ளோ பெரிய விஷயமா பண்ணுனது நீங்க. ஸ்டிக்கர் மாடல்னு கொண்டுட்டு வந்தது நீங்க. இன்னைக்கு அந்த டைல்ஸ் கல்லுல இருக்கிறது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்னு இருக்கு. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் கிடையாது. அவர் முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ அவ்வளதான். அதனால அந்த பேர கண்டிப்பா மாத்தி தான் ஆவாங்க. இன்னைக்கு தமிழ் புதவன் திட்டம் மாத்திட்டாங்க. ஐயய்யோ! போச்சே போச்சே நம்மள மக்கள் மறந்துருவாங்களேன்னு சொல்லிட்டு அப்பாவும் மகனும் சேர்ந்து அழுத கதையும் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து நெறைய விஷயங்கள் அதாவது இன்னைக்கு பாருங்க, அவங்க பேர் அப்படின்னா, இன்னைக்கு மக்களுக்கு பயன்படுற பேரெல்லாம் வைக்க மாட்டாய்ங்க. கலைஞர் நூலகம், என்னமோ அவங்க அப்பா வீட்டு காச எடுத்துட்டு வந்து மக்களுக்கு நூலகம் கட்டி தர்ற மாரி, கலைஞர் படைப்பகம், கலைஞர் தொடைப்பகம், கலைஞர் படுப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த வந்து பண்ணுவாய்ங்க. முழுக்க முழுக்க அறிவாலயத்தோட காச வந்து செலவழிப்பாய்ங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செங்கல கூட பிரிச்சு தரமாட்டாய்ங்க. முழுக்க முழுக்க மக்களோட காச வந்து ஆட்டைய போட்டு, இவிங்க பண்ற திட்டத்துக்கு பூரா அவங்க அப்பாவோட பேரையும் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு சம்மந்தமே இல்லாம மெரினால 200 ஏக்கர் ஆட்டைய போட்டு, அவர அங்க நிம்மதியா படுக்க வச்சுட்டு, அடுத்து மிகப்பெரிய அளவுல நான் பேனாவ வந்து சிலையா வைக்க போறேன். அதுக்கு இம்புட்டு பெருசா வந்து நான் நீளமா வந்து பேனாவ வந்து நட்டு வைக்க போறேன். அதுக்கு இவ்வளோ கோடி ரூபா நான் நிதி ஒதுக்க போறேன்னு சொல்லிட்டு, அதுலயும் மக்கள் வரி பணத்த சுரண்டுறதுக்கு பார்த்தாய்ங்க. எவ்வளவோ விஷயங்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு டைல்ஸ ஒட்டுறது வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க தமிழக அரசு குடுக்கப்பட்ட விளக்கம், சிதிலமடைஞ்ச டைல்ஸ்களை ஒட்டி சரி பண்ணணும். ஏன்னா, அந்த டைல்ஸ்ல மட்டும் தான் அந்த கல்வெட்டு யாரால அங்க வரப்பட்டது, அது யாரால் தொடங்கப்பட்ட திட்டம். அப்படி நான் ஸ்டிக்கர் ஒட்டுற அரசு இன்னைக்கு திமுக அரசு முதல்ல இருந்த ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன். அப்ப அதுல கலைஞர் பேர்ல இருந்திருக்கணும். ஏன் மு.க. ஸ்டாலின் பேர் வருது? இத நம்ம எல்லாருமே கேட்கணும். இன்னைக்கு அம்மா உணவகம் அப்படின்ற திட்டத்த இன்னமும் அம்மா உணவகம் தான் நம்மளுடைய முதல்வர் தொறந்துட்டு போறாரு. ஆனா, ஒரு சில திட்டங்களுக்கு பேர் மாத்துறாங்க அப்படின்னா, அது மக்களுக்கு பயன்படாத திட்டமா, அவங்களுக்கு அது என்ன திட்டம்னே தெரியாத திட்டமா இருக்கு அப்படின்றா, கண்டிப்பா அதுக்கான நடைமுறைகளை நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் எடுத்து தான் ஆவாங்க. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. உடனே என் படத்த தூக்கிட்டாங்க. அவ்வளோதான் மக்கள் முன்னாடி என்னைய முடிச்சுட்டாங்க. நான் லண்டனுக்கே ஓடப் போறேன்னு சொல்லிட்டு, அப்பாவும் மகனும் வந்து சில எம்எல்ஏக்கள் அதாவது திமுகவுடைய பரந்தாமன் எம்எல்ஏக்கள் மாரி சில பேர் வந்து இப்ப சமீப காலமா அதிகமா பிரஸ் மீட் குடுக்குறாங்கன்னா, என்ன காரணம்? முழுக்க முழுக்க மக்களுடைய மனச கலைக்க பார்க்குறாங்க. இந்த இடைத்தேர்தல்ல எப்படியாவது உள்ள வந்துரலாம், முண்டி முளைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இவங்களுடைய பிளானு. அதனால பார்த்தீங்கன்னா, மக்களே இத யாருமே மக்களும் நம்ப மாட்டாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்கலாம் வந்து பேசுறாய்ங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்க காதுலயே வாங்கிக்காதீங்க. இதுதான் முக்கியமான விஷயம். நெம்மேலியில தொடங்கப்படுற விஷயம் அப்படின்றது எதுக்காக அப்படின்றதையும் நான் சொல்லிர்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த சென்னைய பொறுத்தவரைக்கும் நவம்பர், டிசம்பர்ல எந்த அளவுக்கு மழை வரும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஒட்டுமொத்த சென்னையுமே வந்து மிதக்கும். கிட்டத்தட்ட திமுகவுடைய ஆட்சி காலத்துல ரூ. 4000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து நிதி ஒதுக்கி அந்த மழைநீர் வடிகால் அப்படின்றத ஒண்ணு அமைக்கிறேன்னு சொல்லிட்டு, அதுல முக்காவாசி ஆட்டைய போட்டு ஒண்ணுமே செய்யாம மீண்டும் மீண்டும் அந்த செயல் வந்து நடந்துகிட்டே இருக்கிறது. கண்டிப்பா மக்களிடையே மிகப்பெரிய எரிச்சல குடுத்துச்சு. பள்ளிக்கரணை மாரியான ஏரியாக்கள்ல வந்து அந்த தண்ணி சேர்றது, இன்னும் வந்து அடிமட்டமா அதாவது பள்ளம் மாரியா இருக்கிற சென்னையில இருக்கிற எல்லாருக்குமே இது தெரியும். அந்த கார்கள் பூரா நாசமா போனது, முதல் தளம் வரைக்கும் வீடு தண்ணி தேங்குனது, இவ்ளோ விஷயங்கள் சென்னையில வருஷம் வருஷம் நடந்துகிட்டு
நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப அந்த டைம்ல மக்களுக்கு குடிநீர் அப்படின்றது மிகப்பெரிய சவாலா இருக்கு அப்படின்றதுனால தான் இப்ப இந்த திட்டத்த தொடங்கியிருக்காங்க அப்படின்றதும், அடுத்தடுத்து இப்ப நேத்து பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு நம்மளுடைய முதல்வர். ரேஷன் கடைகள்ல சரிவர பொருட்கள் வர்றதில்ல. அந்த அந்தி யோஜனா, அன்ன யோஜனான்னு சொல்லிட்டு வர திட்டங்கள வந்து பிரதமர் வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கிறார் அப்படின்றதும், அதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. மக்களுக்கு ஒரு ஆளுக்கு 7.35 கிலோகிராம் சத்துள்ள அந்த உணவுப் பொருள் கிடைக்கணும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு குறிக்கோளா தமிழக அரசுக்கு இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் நம்மளுடைய தமிழக முதல்வரால் செய்யப்பட்டு வர விஷயங்களா இருக்கு. இதெல்லாம் வந்து வெளியில பேச மாட்டாங்க. ஆவுன்னா என் பேர மாத்துறீங்க, ஏன் ஊர மாத்துறீங்க, ஏன் கரூர் போறீங்க, ஏன் குதிரை பேரம் பண்ணீங்க, ஏன் எம்எல்ஏவ வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இத தான் நம்மள பார்த்து கேட்டுட்டே இருக்காங்க. இன்னைக்கு தமிழக மக்கள் நல்ல அரச கையில எடுத்து கரெக்ட்டா போய்க்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும், தமிழ்நாட்டுக்கு எதிர்க்கட்சியே ஒண்ணு வேணாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. மறக்காம உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.